அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து ஜெபங்களையும் வாழ்த்துகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பொது காலத்தின் 6வது வாரத்தில் செவ்வாய்க்கிழமையாகிய இன்று முதல் வாசகம் யாக்கோபு அதிகாரம் 1 இறைவசனங்கள் 12 18. மேலுமாக நற்செய்தி வாசகம் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனங்கள் 14 21 வரை இன்றைய வாசகங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய பராமரிப்பில், அவருடைய பாதுகாப்பில், அவருடைய பிரசன்னத்தில் அவரை நாம் நம்ப வேண்டும். அவருடைய பராமரிப்பு என்றும் என்னோடு எப்போதும் இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். நீங்கள் தொடக்கத்தில் ஒரு பாடலை கேட்டிருப்பீர்கள். கடவுளுடைய பராமரிப்பு நம்மோடு எப்போதும் முன்புறமும் பின்புறமும் வலப்புறமும் இடப்புறமுமாக சுற்றி அரணம் கோட்டையுமாக இருக்கின்றது. அதை பற்றிய ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு பல்வேறு விதமான கேள்விகளை சீடர்களை பார்த்து எழுப்புகின்றார். பார்த்தோம் என்றால், நீங்கள் உணரவில்லையா, புரிந்து கொள்ளவில்லையா, கேட்பதில்லையா, நினைக்கவில்லையா என்று பல கேள்விகளை ஆண்டவர் இயேசு கேட்கின்றார். ஏன் இந்த கேள்விகள் என்றால், இறைவனுடைய அந்த இருப்பை, அவருடைய உடனிருப்பை மறுத்த நிலையில சீடர்கள் அங்கே இருக்கின்றார்கள். ஏனென்றால் இயேசுவோடு கூடவே இருந்தவர்கள் சீடர்கள். இயேசு செய்த அத்துணை புதுமைகளையும் அவர்கள் கண்டு வியந்தார்கள். அவர்கள்தான் மிக மிக முக்கியமான முதன்மையான சாட்சியும் கூட இந்த சீடர்கள்தான். அவர்கள்தான் நேராக பார்த்தார்கள். நாம் பார்த்தோம் என்றால், அந்த கானாவூர் திருமணத்தில் அந்த முதல் புதுமையிலிருந்து ஏறக்குறைய எத்தனையோ புதுமைகள், 5 அப்பங்களை பழகிய பொழுதும் சரி, யாயிரனுடைய அந்த மகளை உயிர் பெற்றல செய்த பொழுதும் சரி, மேலுமாக காற்றையும் கடலையும் ஆண்டவர் இயேசு அடக்குகின்ற பொழுதும் சரி, சீடர்கள் இயேசுவோடு கூடவே இருந்தார்கள். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவோடு உடன் இருப்பது நல்லது. எனினும் இயேசுவின் உள்ளத்தில் இருப்பது அதனினும் சிறந்தது நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவோடு உடன் இருப்பது என்பது சிறந்தது தான். அதைவிட சிறந்தது இயேசுவினுடைய உள்ளத்தில் இருப்பது தான். இந்த சீடர்கள் இயேசுவோடு உடனிருந்து அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ணால் கண்டார்கள். அவர்கள் தான் மிகப்பெரிய சாட்சிகளாக இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியில் அந்த உடனிருப்பை மறந்த ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 காரியங்களை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. முதலாவதாக, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட, நம்மால் முடியாத ஒன்றை நினைத்து நாம் கவலைப்படக்கூடாது. அப்படி நாம் கவலைப்பட்டோம் என்றால் ஒரு முட்டாள்தனமாகத்தான் இருக்கும். அந்த கவலை ஒரு முட்டாள்தனமான ஒரு கவலையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்டது. அதை பற்றிய கவலை தேவையில்லாத ஒரு கவலை. இரண்டாவது, நம் சக்திக்கு உட்பட்டு இருப்பதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் அது நம்மால் முடியும். அந்த முடிகின்ற காரியத்தை நிறைவேற்ற நம்மாலான முயற்சிகளை எடுத்து சாதிக்க வேண்டும். அப்படி நம்மால் முடிந்தவற்றை முடிக்கக்கூடிய ஒரு திறன் நம்மிடம் இருக்கிறதை நாம் முயற்சி எடுக்காமல் வைத்து கொண்டிருந்தோம் என்றால் அது அறிவீனமாகும். இதை 2 பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. ஏன் சொல்கிறேன் என்றால், கடவுளுடைய வழிகாட்டும் பிரசன்னம் எப்போதும் நம்மோடு கூடவே தான் இருக்கின்றது. அதை நாம் நம்ப வேண்டும். ஏன் சொல்கிறேன் என்றால், 5 அப்பங்களை ஆண்டவர் இயேசு பழுகி 1000 பேருக்கு கொடுத்த பொழுது, அவரோடு அந்த புதுமையின் பொழுது சீடர்கள் உடன் தான் இருந்தார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், நம்மிடம் ஓரிரு ரொட்டி துண்டுகள் தானே இருக்கிறது என்பதை அவர்கள் அங்கே சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த இறைவனுடைய பராமரிப்பில் நம்பிக்கை இல்லாத ஒரு காரணம்தான். சீடர்கள் மட்டுமல்ல, எத்தனையோ தருணங்களில், எத்தனையோ நேரங்களில், எத்தனையோ காலங்களில் அந்த இறைவனுடைய பராமரிக்கும் பிரசன்னம் நம்மோடு கூடவே இருக்கின்றது. அதை சில நேரங்களில் நாம் கண்டும் அதெல்லாம் என்ன, ஒரு துன்பம் வந்தால் கடவுள் இருக்கிறாரா, அவருடைய பிரசன்னம் இருக்கிறதா,
வழிநடத்துகிறதா என்றுதான் நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றோம். ஒன்று நடந்தால் நம்முடைய விசுவாசம் உயர்கின்றது, துன்பம் வந்தால் நம்முடைய விசுவாசம் குறைகின்றது. இன்றைய சீடர்களும் இயேசுவோடு உடனிருந்தார்கள். ஆனால் அவருடைய அந்த பராமரிக்கும் அந்த பிரசன்னத்தை அவர்கள் நம்பவில்லை, கண்டுகொள்ளவில்லை. அப்படி கண்டுகொண்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் இந்த ஒரு கேள்வியெல்லாம் கேட்டிருக்க மாட்டார்கள். எத்தனையோ புதுமைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த இறைவன் என்னோடு கூடவே இருக்கின்றார், நான் எப்படி இந்த கேள்வியை கேட்க முடியும்? அவர்கள் அந்த உடனிருப்பை மறந்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு தான் இருக்கின்றது. அந்த பராமரிப்பை நாம் உணர்கின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். எப்பொழுதும் அது இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய பிரசன்னம் இருக்கின்றது. நாம் துன்பத்தின் மட்டும்தான் அவருடைய பிரசன்னத்தை சில நேரங்களிலே தேடுகின்றோம். மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது எங்கெங்கேயோ சென்று விடுகிறோம். துன்பம் வருகின்ற பொழுது அவருடைய பிரசன்னத்தை தேடுகின்றோம். தேடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆண்டவரை எவ்வளவு திட்டி தீர்க்க வேண்டுமோ எல்லாவற்றையும் திட்டி தீர்த்து விடுகின்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு பிள்ளைகள், அன்பு சீடர்கள். எனவே அவருடைய அந்த பராமரிப்பில் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். காலை தூங்கி எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்கின்ற வரை எத்தனையோ விதமான பராமரிப்பு. வெளியில் செல்கின்றோம், எத்தனையோ விதமான தேவை நிமித்தமாக வெளியே செல்கின்றோம். எத்தனையோ காரியங்கள் முடியாது என்று நினைத்து கொண்டு செல்வோம். அந்த காரியத்தை முடித்துவிட்டு நாம் வீட்டிற்குள் வருவோம். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் என்னால் முடியுமா என்று எத்தனையோ காரியங்களை நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் ஒரு சில கணக்குகள் வைத்திருப்போம். யாரிடம் சென்று பேசுவது, எப்படி செய்வது, இந்த காரியத்தை எப்படி நகர்த்துவது, எப்படி இது முடியும் என்று மனித முறைகளின்படி நாம் சில நேரங்களிலே ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்போம். ஆனால் ஒரு நிமிடத்திற்குள்ளாகவே ஒரு சில காரியங்கள் எல்லாம் நிறைவேறிவிடும். நமக்கே மிக ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு சீக்கிரமாக வெகுவாக முடிந்து விட்டதே என்று கூட நாம் நினைத்துக்கொள்வோம். இதே போல எத்தனையோ விதமான பராமரிப்புகள். நாம் பெரிய காரியங்களில் தான் சில நேரங்களில் இறைவனுடைய உடனிருப்பு இருக்கிறது என்று நம்புகின்றோம். ஆனால் மிகச்சிறிய காரியங்களிலும் ஆண்டவருடைய உடனிருப்பு நம்மோடு தான் இருக்கின்றது. எனவே அந்த உடனிருப்பை எப்பொழுதும் கண்டுகொள்ள வர வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.